இங்க ஒருத்தன் நைட் நேரத்துல ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கான். கன்சீவா இருக்கிற அவனோட ஒய்ஃப் அவனுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப டிவில எம்எல்ஏ டெல்லிக்கு போயிருக்கிறதா நியூஸ் வருது. தன்னோட ஒய்ஃப் கிட்ட ஒரு சாவியை வாங்கிட்டு வீட்ல இருந்து கிளம்புறான். இப்ப நேர எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு கைத்த போட்டு செவத்து மேல ஏறி வீட்டுக்குள்ள போயிடுறான். ரூமுக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு அலமாரியா தேடும் போது ஒரு அலமாரி மட்டும் பூட்டி இருக்கு. தான் கொண்டு வந்த சாவியை எடுத்து திறக்கும் போது உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இதை பார்த்தவன் தன்னோட பாக்கெட்ல இருந்து ஒரு டைரி எடுக்கிறான். அந்த டைரியில தன்னோட பொண்டாட்டியோட டெலிவரிக்கு இவ்வளவு, வீட்டு செலவுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு மொத்தம் 88,450 ரூபான்னு போட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்தவன் மொத்தமா இருக்கக்கூடிய காசுல இவனுக்கு தேவையான அமௌண்ட் மட்டும் எடுக்கிறான். எக்ஸ்ட்ரா 55 ரூபாய் வர்றதுனால தன்னோட பாக்கெட்ல இருந்து 55 ரூபாயை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பலான்னு போறான். அப்ப திடீர்னு அங்க கால் வருது. இதை பார்த்து அதிர்ச்சியான ஓடி போய் ஒளிறான். மறுபடியும் போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு. வேற வழி இல்லாம போன் எடுத்து பேசும்போது தன்னோட பொண்டாட்டி தான் கால் பண்ணிருக்கா. இங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சுல, அதனாலதான் உங்களை மிஸ் பண்ணேன், அதனாலதான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டவன் சரிடி இந்த வீட்ல இருந்து உனக்கு நான் என்ன கொண்டுட்டு வரணும் அப்படின்னு கேட்கறான். அதெல்லாம் இல்ல, நீங்க அந்த வீட்ல இருந்து 2 லட்சம் 3 லட்சம் அமௌண்ட் மட்டும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதே தருணத்துல திடீர்னு வெளிச்சம் தெரியுது. என்ன வெளிச்சம்னு பார்க்கும்போது டெல்லிக்கு போனதா சொன்ன அந்த எம்எல்ஏ இப்ப வீட்டுக்குள்ள வந்துடுறான்.